மக்களவை மற்றும் 9 சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான அமமுக முதல்கட்ட வேட்பாளர் பட்டியல் தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து விரிவான தகவல்களை கேட்கலாம் செய்தியாளர் ராஜாவிடம். ராஜா, சொல்லுங்க, தற்பொழுது இந்த தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. யார் யாரெல்லாம் எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார்கள்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. அம்மா முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை டிடிவி தினகரன் அவர்கள் சற்று முன்பாக அறிவித்திருக்கிறார்கள். இதில் 24 மக்களவை தொகுதிகளுக்கும் அதே போன்று ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இடங்களில் மொத்தம் 15 இடங்கள் தற்பொழுது தேர்தல் என்பது வருகிறது. மொத்தமாக 19 என்றாலும் அதில் 15 இடங்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டவை. அமமுக, அதாவது அதிமுகவிலிருந்து தினகரன் அணிக்கு வந்தவர்களில் அந்த இடங்களில் 9 அறிவித்திருக்கிறார். அந்த 9மே ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள். குறிப்பாக வெற்றிவேல் பூந்தமல்லியில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்த ஏழுமலை, அதே போன்று பெரம்பூரில் தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருந்த வெற்றிவேல், திருப்பூரூர் தொகுதியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட கோதண்டபாணி, குடியாத்தம் தனி தொகுதியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஜெயந்தி பத்மநாபன், ஆம்பூர் தொகுதியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ஆர் பாலசுப்ரமணியம், அதே போன்று அரூர் தனி தொகுதியில் இருந்து முருகன், மானாமருதை மாரியப்பன் கென்னடி, சாத்தூர் எதிர்கோட்டை எஸ்ஜி சுப்பிரமணியம், அதே போன்று பரமக்குடி முத்தையா, இவர்கள் 9 பேரும் ஏற்கனவே தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள். அவர்களை மீண்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் களத்தில் இறக்கி இருக்கின்றது. இந்த முறை இந்த முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் இவர்களது 9 பேர் இடம்பெற்றிருக்கின்றது. அதே போன்று 24 மக்களவை தொகுதிகளுக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் திருவள்ளூர் தனி தொகுதியில் பொன்ராஜா அவர்கள், அதாவது கழக மாணவர் அணி செயலாளராக இருக்கிறார், அவர் இருக்கப்பட்டிருக்கிறார். அதே போன்று தென்சென்னை தொகுதியில் எதிர்பார்க்கப்பட்டது போல் இசக்கி சுப்பையா, முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா, அவர் களம் இறங்குகிறார். அதே போன்று ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் தாம்பரம் நாராயணன் போட்டியிடுகின்றார். காஞ்சிபுரம் தனி தொகுதியில் ஏ முனுசாமி, விழுப்புரம் தனியில் என் கணபதி, அதே போன்று சேலம் தொகுதியில் வீரபாண்டி திரு எஸ்.கே. செல்வம், அவர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கின்றார், கழக அமைப்பு செயலாளராகவும் இருக்கின்றார். ஏற்கனவே 2 முறை வீரபாண்டி தொகுதி எம்எல்ஏ. அதே போன்று நாமக்கலில் பி சாமிநாதன், ஈரோடு தொகுதியில் கே.சி. செந்தில்குமார், திருப்பூரில் எஸ்.ஆர். செல்வம், நீலகிரி தனி தொகுதியில் எம். ராமசாமி, கோயம்புத்தூரில் என்.ஆர். அப்பாதுரை, பொள்ளாச்சி தொகுதியில் எஸ். முத்துக்குமார், கரூர் தொகுதியில் ஆர். தங்கவேலு, திருச்சியில் திருமதி சாருபாலா தொண்டைமான், இவர் முன்னாள் மேயர் திருச்சியில், அவர் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் திருச்சியில் போட்டியிடுகின்றார். பெரம்பலூர் தொகுதியில் எம். ராஜசேகர் போட்டியிடுகின்றார். சிதம்பரம் தொகுதியில் ஏ. இளவரசன் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். அதே போன்று மயிலாடுதுறையில் எஸ். செந்தமிழன், நாகப்பட்டினம் தனி தொகுதியில் டி. செங்கொடி, தஞ்சாவூரில் பேராசிரியர் திரு முருகேசன், சிவகங்கையில் தேர்போகி திரு வி. பாண்டியன், அதே போன்று மதுரையில் டேவிட் அண்ணாதுரை, அவர் கழக எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர். அதே போன்று முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து அவர்களுடைய மகனும் அவர் தற்பொழுது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்றார். அவர் தற்பொழுது மதுரை பாராளுமன்ற தொகுதியில் களமிறங்கின்றார். அதே போன்று ராமநாதபுரத்தில் வாத்து ஆனந்த், அவர் முன்னாள் அமைச்சர் வாத்து நடராஜனுடைய மகன். அதே போன்று தற்பொழுது அவர் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளராகவும் இருக்கின்றார், அவர் போட்டியிடுகின்றார். தென்காசி தனி தொகுதியில் திருமதி ஏ.எஸ். பொன்னுத்தாய் அவர்கள் போட்டியிடுகின்றார்கள். திருநெல்வேலி தொகுதியில் ஞான அருள்மணி ஆகியோர் போட்டியிடுவதாக தற்பொழுது அறிவிக்கப்படுகிறது. அமமுக கட்சியின் வேட்பாளர் பட்டியலை தற்பொழுது அறிவித்தது பற்றி விரிவாக பேசினீர்கள் செய்தியாளர் ராஜா. இணைப்பில் இருங்கள். அடுத்ததாக பத்திரிகையாளர் லட்சுமணனிடம் கேட்கலாம். சார், சொல்லுங்க, தற்பொழுது திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் இன்னும் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்காத நிலையில் தற்பொழுது முதல் கட்சியாக அமமுக தற்பொழுது வேட்பாளர் பட்டியலை அறிவித்துள்ளது. இதை எப்படி பார்க்கறீங்க? அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது தினகரன் தன்னுடைய கட்சியினுடைய பெயரையே இன்னும் பதிவு பண்ணல. அவருக்கு குக்கர் சின்ன கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல. அவர்களுக்கு போட்டியிடுவதற்கு ஆட்கள் கிடைக்கவில்லைன்னு கேள்விப்படுறோம். அப்படின்னா ஏளனம் கலந்த விமர்சனங்கள் அரசியல் அரங்கில் உலா வந்து கொண்டிருந்த போது அதை பற்றி எல்லாம் தொழிலும் கவலைப்படாமல் கடந்த 3 மாதங்களாகவே அவர் தொடர்ச்சியாக மக்களை போய் சந்தித்து வந்தார். அது வெறும் மக்கள் சந்திப்புகளாக இல்லாமல் ஆங்காங்கே கட்சி நிர்வாகிகளோடும் அவர் நடத்திய ஆலோசனை அடிப்படையில தான் இன்னைக்கு எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி முதல் நபராக, முதல் கட்சியாக இன்னைக்கு இவ்வளவு பெரிய பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். திமுகவும் அதிமுகவும் தலா 20 தொகுதிகளில் தான் போட்டியிடுறாங்க. தொகுதிகளையே இன்னும் அதிமுக அறிவிக்கல. திமுக இன்று மாலை தான் வேட்பாளர்கள் அறிவிக்க போகுது. இந்த சூழல்ல முதல் பட்டியலிலேயே 24 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை
அதுவும் ஊரறிந்த பிரபலங்கள் அநேகம் பேர் இருக்கிற ஒரு பட்டியலை வெளியிட்டதன் மூலமா அரசியல் அரங்கை தன் பக்கமா திருப்பி இருக்கிறான்னு தான் சொல்லணும். இதன் மூலமா தன் மீதான விமர்சனங்களை, அந்த தொடக்ககட்ட விமர்சனங்களை தகர்த்தெறிந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளரா நான் அவரை பார்க்கிறேன். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி பல விமர்சனங்கள் வந்த போதிலும் இன்னும் சின்னம் எதுவும் கொடுக்கப்படாத நிலையிலும் தற்பொழுது இந்த வேட்பாளர் பட்டியலை மிகவும் நம்பிக்கையாக அதன் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் வெளியிட்டுள்ளார். இதற்கு தகுந்த வேட்பாளர்களையும் அவர் களமிறக்கியுள்ளாரா? அந்த வேட்பாளர்களுக்கு அந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்ன? அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு பிரகாசமா இருக்கு? இல்ல, இந்த பட்டியலை அவர் வெளியிடுவதற்கு முன்பாகவே ஒரு மாவட்ட நிர்வாகிகளோடும் அவர் நடத்திய ஆலோசனை, அந்த மக்களுடைய நாடி பிடித்து பார்க்கிற அளவுக்கு அவர் நடத்திய அந்த சுற்றுப்பயணங்கள், இதையெல்லாம் மனசுல வச்சுதான் அதை பண்ணியிருக்கிறார். அது சமூகங்கள், அந்த மாவட்டத்துல அவருக்கு இருக்கிற பிரபலம், அவர் கட்சியில் அவருக்கு இருந்த ஈடுபாடு, அவர் இன்னமும் தொடர்ச்சியா சொல்லிட்டு இருக்கிற ஜெயலலிதாவின் மீது அவர்கள் கொண்டிருக்கிற ஈடுபாடு, இது அத்தனையும் வச்சுதான் இந்த பட்டியலை தயாரிச்சிருக்கிறதா நான் பாக்குறேன். அது சாருபாலா தொண்டைமான்ல இருந்து முன்னாள் சபாநாயகர் காளிமுத்துடைய மகன், முன்னாள் அமைச்சருடைய மகன் ராமநாதபுரத்தில் நிறுத்தப்பட்டிருக்கிறார், முன்னாள் அமைச்சர் இசைக்கு சுப்பையா சென்னையில் இறக்கப்பட்டிருக்கிறார். இதையெல்லாம் வச்சு பார்த்தோம்னாலே இவர் எல்லா அளவுகோலையும் மனதில் வைத்துதான் இந்த வேட்பாளர் பட்டியலை தயாரித்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி லட்சுமணன்.